ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த ஒரு காணொலியில் இந்த ஆங்க்ரி பேர்ட் என்டர்பிரைசஸ் திருச்சியை சேர்ந்த ஒரு நிறுவனம் இருக்குது அப்படின்றத பற்றி ஒரு காணொலி வந்து முன்னாடியே பதிவேற்றம் பண்ணியிருந்தேன். நீங்கள் முதல் முறையாக இந்த காணொலியை பார்க்குறீங்க அப்படின்னா முன்னாடி நான் போட்ட அந்த ஒரு காணொலியை பார்த்துட்டு நீங்கள் வாங்க. தெரிஞ்சிருப்பீங்க நான் எந்த டாப்பிக்கை பற்றி பேசுகிறேன் இப்போது அப்படின்னு சொல்லிட்டு. ஆங்க்ரி பேர்ட்னு அவருக்கு நான் பேர் வச்சுருக்கிறேன். அந்த கம்பெனியோட முழு விவரங்கள் வந்து இன்னும் அவங்கள ஓட விடுவோம், கொஞ்சம் என்ன தான் பண்ணுறாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓட விட்டுருக்கிறேன். அதோட அப்டேட் தான் வந்து இந்த காணொலியில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த ஆங்க்ரி பேர்ட் கம்பெனி என்ன மாதிரி ஒரு லைசன்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா ஆர்ஏ லைசன்ஸ் மட்டும்தான் வந்து வச்சுருக்காங்க. ஆர்ஏ லைசன்ஸ்னால் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்ட் லைசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்ட் லைசன்ஸ் வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈசிஆர் கேட்டகரி, நான் ஈசிஆர் கேட்டகரி அப்படின்னு ரெண்டு இருக்குது. 10வது படிக்கல நீங்கள் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈசிஆர் கேட்டகரியில் வரும். நான் ஈசிஆர் கேட்டகரினா என்னென்னா 10வதுக்கு மேலே நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நான் ஈசிஆர் கேட்டகரியில் வரும். ஸோ உங்கள் பாஸ்போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா இது எழுதியிருக்கும். ஸோ இந்த ஈசிஆர் கேட்டகரியில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கல்ஃப் கண்ட்ரிஸ் ஒரு சிலது இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஆட்கள் தான் வேணும். அந்த லேபர் ஒர்க்குக்கு வெல்டிங் அடிக்கிறது, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் வேலை பார்க்குறது, ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நிறைய அதில் வந்து எடுப்பாங்க. ஜப்பானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நான் ஈசிஆர் கேட்டகரியில் வரக்கூடிய ஒரு நாடு. நீங்கள் 10வதுக்கு மேலே படிச்சிருந்தால் மட்டும்தான் வந்து வேலை வாய்ப்பு சம்மந்தமாக நீங்கள் உள்ளே நுழைய முடியும், இல்லைனா உங்களால் வர முடியாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர். பர்டிகுலராக இங்கே இருக்கக்கூடிய ஜப்பானில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள், பர்டிகுலராக ப்ளூ கலர் ஜாப்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து SSW அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, ஸ்பெசிஃபைடு ஸ்கில்டு ஒர்க்கர். அதாவது வீசாவை பற்றி நம்ம பேசுகிறோம். ஜப்பானில் என்ன வீசாவில் நீங்கள் வரப்போகிறீங்க அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. ஸோ ஒர்க் வீசான்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. ஒர்க் வீசா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி வீசா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வீசா வந்து 3 வீசா தான் மேஜராக எடுத்துக்கிட்டிங்கன்னா. ஒன்று இருக்குது, அது கொஞ்சம் எக்ஸப்ஷனல். 3 வீசா வந்து ஒன்று வந்து பார்த்திங்கன்னா என்ஜினியரிங் வீசா. நீங்கள் வந்து பிஇ ஏதோ ஒரு டிகிரி வச்சுருக்கீங்க, நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே வந்து வேலை பார்க்க போகிறீங்க அப்படின்னும்போது அந்த இன்ஜினியரிங் வீசா மூலிமா, இன்ஜினியரிங் ஹியூமனிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும், அந்த வீசா மூலிமா நீங்கள் உள்ளே வரலாம். 2வது வந்து இது வந்து ஒயிட் கலர் இருக்குது. இந்த இன்ஜினியரிங் விசான்றது ஒயிட் கலர் ஜாப்பு. அதுக்கு அடுத்து வந்து ப்ளூ கலர் ஜாப் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஐடிபி டெக்னிக்கல் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் சொல்லிட்டு ஒரு வீசா இருக்குது. அதுக்கு அடுத்தது ஸ்பெசிஃபைடு ஸ்கில்டு ஒர்க்கர் அப்படின்ற ஒரு வீசா இருக்குது. இந்த டிஐடிபி SSW பொறுத்த வரைக்கும் நீங்கள் அது மூலிமா ஆட்களை வந்து கொண்டு வரணும் அப்படின்னா இந்த ஆங்க்ரி பேர்ட் கம்பெனிக்கு அதுக்கான லைசன்ஸ் கிடையாது. ஏன்னா அவங்கக்கிட்ட இருக்கிற லைசன்ஸு ஆர்ஏ மட்டும்தான், ரெக்ரூட்டிங் ஏஜென்ட் லைசன்ஸ் மட்டும்தான் வச்சுருக்காங்க. அவங்க வந்து ஒருவேளை இந்த ஒயிட் கலர் ஜாப் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு வந்து இங்கே இருக்கிற ஜப்பானில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தோட எதனா ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆட்களை இங்கே வந்து அனுப்புகிறாங்க அப்படின்னா அந்த இன்ஜினியரிங் வீசா மூலிமா அனுப்ப முடியும். அது என்ன ப்ரொசீஜர்னால், இப்போது அங்கே இருக்கக்கூடிய நீங்கள் வந்து இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணுறீங்க. இன்டர்வியூ வந்து ஜப்பானில் இருக்கக்கூடிய கம்பெனியோட அந்த ஆங்க்ரி பேர்ட் கம்பெனி வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னும் போது நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணி அது மூலிமா ஓகேப்பா இந்த ஆளுக்கு நல்ல திறமை இருக்குது, இவருடைய சேவை வந்து என் கம்பெனிக்கு தேவை அப்படின்னா உங்களை வந்து ஜப்பானில் இருக்கக்கூடிய இந்த ஆங்க்ரி பேர்ட் கொலாபரேட் பண்ணியிருக்க ஜப்பானிய கம்பெனி வந்து உங்களை இன்டர்வியூ பண்ணி பார்த்துட்டு ஓகே அப்படின்னா உங்களை வந்து எடுப்பாங்க. நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்டர்வியூ ப்ராசஸ்ன்றது உங்களுக்கு ஜப்பானிய மொழியில் தான் இருக்கும். இங்கே தான் வந்து ஆங்க்ரி பேர்ட் கம்பெனி வந்து நிறைய இடங்களில் வந்து சொதப்புறாங்க. அவங்க என்னென்னலாம் சொதப்புறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி ஓகே அப்படின்னதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த இன்ஜினியரிங் விசாக்காக COE சர்டிஃபிகேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி அப்படின்றத ஜப்பானில் இருக்கக்கூடிய இமிக்ரேஷன் சென்டரில் இந்த ஆங்க்ரி பேர்ட் கம்பெனி ஜப்பானோட ஒரு கம்பெனியோட டைப் இருக்குது இல்லைங்களா, இந்த ஜப்பானில் இருக்கக்கூடிய கம்பெனி நாங்கள் இவ்வளோ கேபிட்டலு, எங்கள் கம்பெனி வந்து இவ்வளோ பேர் அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டு அப்ளை பண்ணி அதுக்கான உங்கள் COEயை வாங்கி உங்களுக்கு வந்து அனுப்புவாங்க. நீங்கள் இந்த ஆங்க்ரி பேர்ட் கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் பாஸ்போர்ட்டை வாங்கி அதில் VFS குளோபல்னு ஒன்று இருக்குது, அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அவங்க வந்து ஜப்பானோடைய எம்பசிக்கு வந்து பார்த்திங்கன்னா VFS குளோபல் அப்படின்றத விண்டோ, அந்த விண்டோ மூலிமா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அனுப்பி அதில் உங்களுக்கு சீல் போட்டு உங்களோட வீசா வந்து வரும். அந்த வீசாவை எடுத்துகிட்டு இன்ஜினியரிங் வீசா நீங்கள் அதை எடுத்துகிட்டு ஜப்பானுக்குள்ளே ஃபஸ்ட் டைம் வரும்போது உங்களுக்கு ரெசிடென்ஸ் கார்டு அப்படின்னு கொடுப்பாங்க. இதுதான் வந்து நார்மலாக இருக்கக்கூடிய ப்ரொசீஜர். ஓகேங்களா? இந்த டிஐடிபி வீசா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த டெக்னிக்கல் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் இது ஏன் வச்சாங்க அப்படின்னா, இப்போ இந்தியாவில் ஏதோ ஒரு நிறுவனம் இருக்குது, ஒரு சின்ன நிறுவனம் இருக்குது. அந்த நிறுவனம் வந்து ஜப்பானோட ஒரு நிறுவனத்தோட புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. அப்போனா என்னென்னா இந்த 2 கம்பெனிங்களுக்கும் உங்களுக்கு வந்து நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஆட்களை வந்து இந்தியாவிலேருந்து ஒரு ஆட்களை நீங்கள் ஜப்பானுக்கு அனுப்புகிறீங்க, இந்த ஒரு ஜப்பானில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு. அப்படி இருக்கும்போது இந்த டிஐடிபி விசா மூலிமா வந்து அப்போது ஒரு ஃப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து இது மூலிமா 2 வருஷம் 3 வருஷம் அந்த மாதிரி வந்து வேலையை கற்றுக்கிட்டு திருப்பி
இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த ஒரு சின்ன நிறுவனத்துக்கு போய் இங்கே கற்றுக்கிட்ட வித்தைகளை மொத்தமாக அங்கே இறக்குறது அப்படின்ற மாதிரி தான் இந்த டிஐடிபி விசா கொண்டு வந்ததுக்கான காரணம். இதில் நிறைய வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் நிறைய இருக்குது. அதை பற்றி நான் நிறைய காணொலிகள் பதிவேற்றம் பண்ணியிருப்பேன். என்ன கேட்டிங்கன்னா டிஐடிபி விசா வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் தெரிஞ்சு நீங்கள் உள்ளே வரது ரொம்ப பெஸ்ட்டு. பர்டிகுலராக இன்ஜினியரிங் படித்தவங்க டிஐடிபி விசாவில் வராதிங்க அப்படின்னே வந்து பல காணொலிகளில் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ அதை நம்ம பற்றி பார்க்க போகிறது இல்லை. ஸோ அதுக்கடுத்து எஸ்எஸ்டபிள்யூன்னு ஒரு விசா இருக்குது. அது ஸ்பெசிஃபைடு ஸ்கில்டு ஒர்க்கர் அப்படின்ற ஒரு விசா. அந்த விசா மூலியமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 3 இது வந்து இருக்குது. ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து ஜப்பானில் வேலை பார்க்க முடியும். இன்னொன்று வந்து கேர்டேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கேர்டேக்கர் ஜாப்ஸ், இந்த வயசானவங்களை முதியோர்களை பார்த்துக்கிற மாதிரி. அதுக்கடுத்து வந்து விவசாயம், ஃபார்மிங்க்கு. இது 3த்துக்கு தான் எனக்கு தெரிஞ்சு இப்போ ஓப்பனில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். மேபி இன்னொன்று இருக்கலாம், அது எனக்கு கரெக்டாக தெரியல. ஸோ பர்டிகுலராக நீங்கள் ப்ளூ கலர் ஜாப்ஸுக்கு வரீங்க அப்படின்னா இந்த டிஐடிபி எஸ்எஸ்டபிள்யூ மூலியமாக தான் உங்களால் வர முடியும். அப்போ இந்த விசாவுக்காக உங்களுக்கு வந்து இந்த ஆங்கிரி பேர்ட் கம்பெனி லைசன்ஸ் வச்சுருக்காங்களா இந்த பர்டிகுலர் விசாக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இந்த டிஐடிபிக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜப்பானிய மொழி பேசிக்கான தெரிஞ்சால் ஓகே அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சில கம்பெனிகள் ஜப்பானில் இருக்கக்கூடிய புரிந்துணர்வு பண்ண கம்பெனிகள் இல்லைங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அப்படியே கூட எடுத்துப்பாங்க ஜப்பானிய மொழி தெரியலனா கூட. ஆனால் அந்த எஸ்எஸ்டபிள்யூன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, அது கம்பல்சரி. அப்போ எஸ்எஸ்டபிள்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாமினேஷன் இருக்குது. N4 படிக்கணும். N5 N4 படித்து நீங்கள் கிளியர் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த எஸ்எஸ்டபிள்யூ எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணி உங்களுக்கு ஜேஎல்பிடியும் கிளியர் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் ஒரு இன்டர்வியூ வச்சு தான் உங்களை வந்து உள்ளே எடுப்பாங்க. ஸோ அந்த ப்ராசஸ்க்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7-8 மாதத்துக்கு மேலே வந்து எடுத்துரும் எஸ்எஸ்டபிள்யூக்கு. ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ். ஜப்பானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜப்பானிய மொழி பேசக்கூடிய ஒரு நாடு அப்படின்றதுனால பேசிக்காக இந்த மொழி தெரிஞ்சால் தான் உள்ளே வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ராசஸே வச்சுருக்காங்க. ஸோ ப்ளூ கலரில் வரீங்க அப்படின்னா இந்த விசாவா அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கணும். ஸோ நிறைய பேர் வந்து ஒர்க் பர்மிட் கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒர்க் பர்மிட்னா என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஒர்க் பர்மிட்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு ஒன்றுமே கிடையாது. ஒன்று எஸ்எஸ்டபிள்யூவில் வரணும், இல்லை டிஐடிபியில் வரணும், இல்லை இந்த இன்ஜினியரிங் விசாவில் வரணும். ஒன்று சொன்னோம் பார்த்தீங்களா, அது வந்து இன்ட்ரா கம்பெனி ட்ரான்ஸ்ஃபர்னு ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் இந்தியாவில் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, அதே கம்பெனி ஜப்பானில் இருக்குது அப்படின்னும் போது இன்ட்ரா கம்பெனி ட்ரான்ஸ்ஃபர் மூலியமாக அனுப்புவாங்க. இந்த மாதிரி அனுப்புறதுனால உங்களுக்கு பென்ஷன் இல்லை, ஜப்பானில் ஃபுல் பென்ஷன் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு சில எக்ஸம்ஷன்ஸ் வந்து இருக்குது. அதை பற்றி நம்ம தனியாக பார்க்கலாம். இந்த ஆங்கிரி பேர்ட் கம்பெனி அந்த ஆர்ஏக்கு மட்டும்தான் லைசன்ஸ் வச்சுருக்காங்களே கண்டி இந்த எஸ்எஸ்டபிள்யூக்கோ டிஐடிபிக்கோ லைசன்ஸ் வந்து வச்சில்லை. அதனால் இவங்களால் வந்து இந்த ப்ளூ கலர் ஜாபுக்கில் இந்த 3 இண்டஸ்ட்ரி சொன்ன பார்த்தீங்களா, கன்ஸ்ட்ரக்ஷனு, கேர்டேக்கரு, விவசாயத்துக்கு, இதுக்கு வந்து இவங்களால் அனுப்ப முடியாது அஃபிஷியலாக. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக நாங்கள் ஆட்களை வந்து ரெக்ரூட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஜப்பானில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஜப்பானில் ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த ஒரு கம்பெனி என்ன அப்படின்றத நான் வந்து தேடி பார்க்கும்போது இங்கே ஜப்பானில் அப்படி ஒரு கம்பெனியே இல்லை அப்படின்றது வந்து தெரிய வருது. ஏன்னா இந்த ஆங்கிரி பேர்ட் கம்பெனி 2025 தான் ஆர்ஏ லைசன்ஸ் எடுத்திருக்காங்க. அதே வருஷம் தான் எனக்கு தெரிஞ்சு அவங்க வெப்சைட் இந்தியாவிலையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஜப்பான்லேயும் வந்து நான் சொல்கிறேன் இந்த ஜப்பான் பேஸ்டு கம்பெனின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த கம்பெனியினுடைய வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா போலாண்டில் இருக்குது, போலாண்ட் அட்ரஸில் இருக்குது, யூரோப்பில். அப்படி தான் இருக்கே கண்டி ஜப்பானில் அந்த ஒரு கம்பெனி இருக்கிறதுக்கான எந்த ஒரு தடயமும் நான் தேடி பார்த்த வரைக்கும் இல்லை. ஸோ முதல் ஸ்டெப் இந்த ஆங்கிரி பேர்ட் கம்பெனி என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 30,000 இனிஷியல் அமௌண்ட் நீங்கள் கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்யூமை வாங்கிட்டு நீங்கள் ஹெல்த் செக்அப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 30,000 வாங்கியிருக்காங்க. அதுக்கு வந்து இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாரு ஸ்க்ரீனில் இந்த வவுச்சர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது எலிமருந்து சீட்டு மாதிரி இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் எங்கன்னா கடையில் போய்ட்டு ஏன்பா வவுச்சர் கொடுப்பா அப்படின்னு சொன்னால் ஜென்ரல் வவுச்சர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு வவுச்சரில் கையெழுத்து போட்டு 30,000 பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி குத்துருக்குறாங்க. சரி இருக்கட்டும் இவங்களை ஓட விட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டோன்னு வச்சுருக்கிறேன். இது வவுச்சர் 1. இந்த 30,000 கட்டிட்டாங்களா, அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் லெட்ரு வந்ததுக்கப்புறமா இன்டர்வியூவே கிடையாது. அதுதான் இதில் செம காமெடி. இன்டர்வியூவே கிடையாது, ஆஃபர் லெட்ரு டைரெக்டாக. நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னேன், தெளிவாக சொன்னேன், உங்களுக்கு வந்து ஜப்பானில் இந்த ஒர்க் பர்மிட் அப்படின்னு ஒன்று கிடையாது. எந்த விசா அப்படின்றது வந்து இந்த ஆங்கிரி பேர்ட் கம்பெனிக்கே தெரியாது. என்ன விசாவில் அனுப்ப போகிறோம் அப்படின்றதே தெரியாது. ஒருவேளை இந்த காணொலி அவங்க பார்த்தாங்கன்னா அப்போ தான் இந்த டிஐடிபியில் மட்டும் எஸ்எஸ்டபிள்யூவில் மட்டும்தான் அனுப்ப முடியும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கு அப்படின்னு அவங்க தெரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைனா ஒருவேளை அவங்க இந்த இன்ஜினியரிங் விசா மூலயமா பண்ணுறவங்களா கூட இருக்கலாம். பட் ஆனால் அதுக்கு ஜப்பானில் ஒரு கம்பெனி இருக்கணும் இல்லையா, அந்த ஒரு கம்பெனி அவங்க சொல்கிற இந்த ஒரு கம்பெனிக்கு தான் அனுப்ப போகிறோன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த கம்பெனியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுபாகூர் கம்பெனியாக இருக்குது. சரி ஓகே, இப்போ என்ன ஆகுதுன்னா 30,000 ஃபஸ்ட்டு வாங்கிட்டாங்க. அதுக்கு அடுத்தது ஆஃபர் லெட்ரு, இன்டர்வியூவே அட்டன் பண்ணாமல் ஆஃபர் லெட்ரு வருது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து 1,50,000 வந்து கொடுக்கணும் ஆஃபர் லெட்ரு வந்துச்சுன்னா. ஸோ முன்னாடி 30,000 வாங்கிட்டாங்க, அப்புறம் 1,50,000 வாங்கிடுவாங்க. ஆஃபர் லெட்ரு வந்ததுக்கப்புறம் அப்போ வீசாக்கு அப்ளை பண்ணி உங்களுக்கு வந்து வீசா வருது பார்த்தீங்களா, வீசா வரும்போது நீங்கள் 4,50,000 வந்து பே பண்ணணுமா. இப்போ நான் என்ன ஸ்டெப் எடுத்திருக்கேன்னு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்டர் ஜென்ரல் ஃபார் இமிகிரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ப்ரொடெக்டர் ஜென்ரல் ஃபார் இமிகிரன்ட் PGE அப்படின்னு நினைக்கிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சென்னையில் இருக்குது, ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து பெரிய பெரிய சிட்டிஸில் வந்து உங்களுக்கு இருக்குது.
ஸோ சென்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு மெயில் அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த மெயில் அட்ரஸ்க்கு நான் ஒரு மெயில் வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஆங்க்ரி பேர்ட் அப்படின்ற ஒரு கம்பெனி, திருச்சியை சேர்ந்த ஒரு நிறுவனம், இந்த மாதிரியான வேலைலாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட இந்த எஸ்எஸ்டபிள்யூ விசாக்கான லைசன்ஸ் எதுவுமே கிடையாது. ஆர்ஏ லைசன்ஸை வச்சுக்கிட்டு இங்கே ஜப்பானில் இருக்கக்கூடிய கம்பெனின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியை கை காட்டுறாங்க. அந்த கம்பெனியில் வேலை வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆட்களை வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. அதுக்கு 20 பேர் ஆல்ரெடி 30,000 ரூபாய் கட்டிட்டாங்க. ஸோ இது வந்து எனக்கு ஃபிஷ்ஷியாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இந்த ஒரு கம்பெனியை என்கொயரி பண்ணி எனக்கு ஒரு தகவல் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயிலை வந்து நான் ட்ராப் பண்ணியிருக்கேன். வெளிநாட்டுக்கு போகக்கூடிய இமிகிரண்ட்ஸு ஏன்னா பிரச்சனையில் மாட்டிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அவங்க அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டே வச்சுருக்காங்க. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் மெயில் அனுப்பியிருக்கிறேன். நான் சொன்ன இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே போட்டு. ஸோ இப்போ அதுக்கான ரெஸ்பான்ஸ் வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டுருக்கேன். அந்த ரெஸ்பான்ஸ் வந்ததுக்கப்புறமா இந்த 1,50,000 லட்ச ரூபாய் அமௌண்ட்டை வந்து நீங்கள் பே பண்ணுறதா வேண்டாமா அப்படின்றத நான் சொல்கிறேன். நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், அவசரப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 20 பேரில் ஒரு சில பேர் என்கிட்ட குவைரிக்காக வந்திருக்கிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்தடுத்து என்ன ஆகுது? இந்த ஆங்க்ரி பேர்ட் கம்பெனி காசை வாங்கிட்டு ஏமாத்துறாங்களா? இல்லை வேறு எதனா ஒரு ராங் ரூட்டில் எடுத்துன்னு போயிட்டு ஆட்களை நிறைய பேர் வந்து விசிட் விசா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டு இங்கே உள்ள டூரிசத்துக்காக கூப்பிட்டு வரோம், சும்மா பார்க்குறதுக்காக வரோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டு இங்கே என்ன பண்ணுறதுன்னா ரெஃப்யூஜி அப்ளை பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வேறு எதனா திருட்டு வேலை பண்ணுறாங்களா அப்படின்றத வந்து இப்போ நான் மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்ற எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு அப்டேட்டாக வந்து கொடுத்துட்டே இருக்கிறேன். ஸோ அடுத்த ஒரு காணொலியில் இவங்க என்ன அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க, நான் அனுப்பின இந்த ஒரு மெயிலுக்கு சென்னையிலிருந்து என்ன ரெஸ்பான்ஸ் வருது அப்படின்றத நம்ம அடுத்த ஒரு காணொலியில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜப்பான் தமிழ் ப்ரோஸ்.